Hello friends, welcome to my channel. Today நம்ம ரொம்பவே டெலிஷியஸான ஒரு யம்மியான ஒரு டெசர்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்ன டெசர்ட் ரெசிபினா கேசர் ஆல்மண்ட் பேடா. இந்த கேசர் badam Peda ரொம்பவே ஈஸியாக டக்குன்னு ஜஸ்ட் 30 மினிட்ஸ்லேயே பண்ணிடலாம். கெஸ்ட் யாரும் வந்தால் கண்டிப்பாக இதை பண்ணி சர்ப்ரைஸ் பண்ணிக்கோங்க. வாங்க என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு பார்க்கலாம். ஒரு 1/4 கப் பாதாம் எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி தண்ணியில் ஊற போட்டு ஒரு 4 hours வச்சுக்கோங்க. இப்போ 4 hours ஆகிட்டு இனி நம்மளோட பாதாமை நம்ம டீஸ்கின் பண்ணிடலாம். அதாவது அதோட தோலை இந்த மாதிரி மெதுவாக ஜென்ட்லி ரிமூவ் பண்ணிக்கோங்க. எல்லா பாதாமையும் இந்த மாதிரி டீஸ்கின் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி செப்ரேட்டாக ஒரு பவுலில் நம்ம பாதாமை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட பாதாம் ரெடி ஆயிடுச்சு. வாங்க இனி நம்ம இதை ஒரு மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாம். ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க. நம்மளோட 1/4 கப் பாதாம் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஒரு 1/4 கப் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மில்க் ஃப்ரிட்ஜில் இருக்க சில்லுன்னு இருக்க பாலே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். காய்க்காத பாலே யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா ஃப்ளேவர் கொடுக்கறதுக்கு கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் சாஃப்ரன், அதாவது குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். இனி லிட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. மிக்சர் ஜாரை ஒரு 1 பல்ஸ்க்கு நல்லா இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நம்மளோட பாதாம் பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இனி இதை குக் பண்ணிடலாம். ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. ஒரு 1 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா நம்மளோட பாதாம் பேஸ்ட்டை நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். இனி இதில் பால் பவுடர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 கப் பால் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இனி இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை சிம்லே வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிக்கிற ரொம்பவே ஹை சான்ஸ் இருக்குது. சுற்றி நல்லா ஸ்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஒரு 1/4 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நம்மளோட பால் பவுடர் கெட்டி பிடிக்கும். பாருங்க, நம்ம அரைச்சி வச்சிருந்த நம்மளோட பேஸ்ட்டும் நம்மளோட பால் பவுடரும் நல்லாவே பிளெண்ட் ஆயிட்டு நல்லா ஸ்டர் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட பாதாம் பேடா மிக்ஸ் நல்லாவே கெட்டியாக ஸ்டார்ட் ஆகும். பாருங்க, உங்களுக்கு இப்போ பார்த்தாலே தெரியும் நல்லாவே திக்காக ஸ்டார்ட் ஆயிட்டு. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிக்கிற சான்ஸ் இருக்குது. நம்மளோட பாதாம் பேடா மிக்ஸ் ஓரங்கள்லேருந்து இந்த மாதிரி செப்பரேட் ஆகும். எப்போ ஃபுல்லாக ஸ்டிக் ஆகாமல் வருதோ இந்த மாதிரி இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா இதை ஒரு பவுலில் இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட பாதாம் பேடா மிக்ஸ் ரெடி ஆகிட்டு இனி இதை நம்ம பேடா பிடிச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுக்கோங்க. அப்புறமா கையில் ஆயில் க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பால் சைஸில் பேடா மிக்ஸ் எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க 2 கைக்கு இடையில வச்சு. உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் நீங்கள் பேடா பண்ணிக்கலாம். மிதமான சூடாக இருக்கச்சுலே நீங்கள் பேடா பிடிச்சிருங்க. பாருங்கள், இப்போ பேடாவை இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. எல்லா மிக்ஸ்டையும் இந்த மாதிரி ரிப்பீட் பண்ணிக்கோங்க. நல்ல பால் சைஸில் எடுத்து 2 பாம்க்கு இடையிலையும் வச்சு பேடா தட்டிக்கோங்க. எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ ரெடி ஆயிடுச்சு நம்மளோட பேடா. இனி இதை நம்ம கார்னிஷ் பண்ணிடலாம். எந்த நட்ஸ்னாலும் உங்களோட விருப்பத்துக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி சாப்ட் ஆல்மண்ட்ஸ் ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி சாப் நட்ஸை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான யம்மியான டெலிஷியஸான கேசர் பாதாம் பேடா இதோ ரெடி ஆயிட்டு. இந்த பேடா நீங்கள் சரியான பதத்தில் பண்ணிங்கன்னா ஒரு 7 days வரைக்கும் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.